சாதிக்கு ஒரு நீதி என செய்யும் என்று நீ நம்பலாமோ சோதரா? ஓ சோதரா, சொல்லடா சோமா, சொல்லடா சோமா. இது 17 வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாடல். சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க. சாதிதான் என் முதல் எதிரி. உட்காரணும் இல்லை நடக்கணும். முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில் படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில் படுறதுக்காக வச்ச இடம். கட்ட விரல் ரொம்ப முக்கியங்க. அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் என் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை. அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சிங். அங்க பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் என்ன சொன்னோம்? மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்கள் சொன்னோம். செய்யலை, சொன்னோம். ஐடியா எங்கிருந்து தான் வந்தது. ஆனால் அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளோதான். நான் வேற பார்க்கல. எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன். நான் எல்லா கட்சியும் என் கட்சின்னு நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நான் நினைக்கிறோம். இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க. எங்க 2 பேர், நானே இவருக்கு மூத்தவர், எங்க 2 பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கொப்பிட்டு இவரை பார்க்குறாங்க. அவங்க கண்ணிலையும் கண்ணீர். அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல. அந்த உணர்ச்சி வசப்படுறதில்ல. உணர்ச்சியை புரிந்து கொண்டேன். அந்த பானையை தூக்கி பிடிச்சேன். அதில் பொங்கல் நடத்த வேண்டும். பொங்கல் நடத்த வேண்டும். பகிர்ந்து உண்ண வேண்டும். ஐயா, ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம். அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன். இதை நீங்கள் பூரா இடது பக்கமும் இழுத்துற முடியாது. காட்டுக்குள்ளே துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது. பூரா அதை வலது பக்கம் அனுப்பி என்ன அகோரி ஆக்க முடியாது. நடுவில் இருப்பேன். என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள், அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோள் காத்து நிற்கும். மேலே உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. நான் தோள் தூக்க வந்துட்டேன். இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன். இந்த பல்லக்கின் பேர் இந்தியா. ஒன்று சொல்கிறேன், அதுக்கு 4 பிடி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. 22 பிடி இருக்கு. ஒவ்வொரு மொழியும் தோள் கொடுக்கும். இதுக்கு சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன், இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க, எல்லாரும் சேர்ந்தது தான். எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம். அது நாடு தழுவியது. போய் பாருங்க, அங்கேருந்து சிந்து நதி முதல் வைகை நதி வரை அது பரவி இருக்கிறது.
அது மேலடி என்றால் அது கீழடி. 3 அடியில் உலகத்தை அளக்கலாம், நாங்கள் 2 அடியில் அளந்தோம். அது பேர் திருக்குறள்.